அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் விநியோகம் இரண்டாவது நாளாக இன்று காலை 10 மணி முதல் தொடங்குகிறது. அதிமுக தரப்பு கோரிக்கையை ஏற்று ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இப்ப இரண்டாவது நாட்களாக இந்த வேட்புமனு விநியோகம் என்பது நடைபெறுகிறது. இபிஎஸ் தவிர வேறு யாரேனும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்ப ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சனி ஞாயிறில் இது நடத்தப்படுவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். இபிஎஸ் தரப்பு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க? அந்த குற்றச்சாட்டை முன்வைத்துதான் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக அந்த பைலாவை மீறி இந்த தேர்தல் நடத்துறதாக தேர்தல் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இந்த தருவாயில இப்போ அதிமுக அலுவலகத்தில் நம்ம இருக்கோம். காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வழக்கமான பாதுகாப்பு இருக்கும். அதை விட கூடுதலாக ஒரு 20-25 காவலர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அதே வேளையில் அதிமுக அலுவலகத்தில் அதிமுகவின் தொண்டர்கள், குறிப்பாக தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் காலையிலிருந்தே ஒன்று கூடி அதிமுக அலுவலகத்தில் இருப்பதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஏன் என்று கேட்டோம் என்றால், ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை அவர்கள் தரப்பிலிருந்து. இந்த தருவாயில தான் இங்கே அதிமுக அலுவலகத்தில் இவ்வளவு தொண்டர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை பாதுகாப்பு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இவர்களும் இங்கே ஒரு பக்கத்தில் அமர்ந்திருப்பதையும் அதிகமான ஆட்கள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியாது. நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கு ஆதரவாக ஒரு 37 பேர் அவர் போட்டியிட வேண்டும், பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதற்கான வேட்புமனுவை கொடுத்திருக்கிறார்கள், வாங்கியிருக்கிறார்கள், அந்த விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார்கள். ஒரு வேட்புமனு 25,000 ரூபாயாக நிர்ணயம் செய்து இன்றும் நேற்றும் அந்த வேட்புமனு விநியோகம் மற்றும் வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாளாக இருக்கிறது. இன்று மதியம் 3 மணியுடன் அந்த கால அவகாசமானது நிறைவடைகிறது. அதற்காக இங்கே அதிக அளவில் அதிமுகவினர் விருப்பமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று அந்த விருப்ப மனு பெற்று சென்றிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது காலை 10:30 மணி அளவில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு விசாரணை எப்படி போகிறது, எந்த திசையில் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். தற்போது மாவட்ட செயலாளர்கள் ஆதிராஜாராம் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கோம், என்ன விஷயத்துக்காக இவ்வளவு பேர் ஒன்னா கூடி இருக்கிறீங்க? நேற்று சனிக்கிழமை நிறைய பேர் வரல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரி, இன்னைக்கு நேற்று தான் வரல, இன்னைக்கு வருவோம், இன்னைக்கு பொதுச் செயலாளருக்கு மனெல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு மேக்சிமம் எல்லாம் அட்டண்டன்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு நேற்று நாங்கள் வரல, இன்னைக்கு வந்தோம், நிகழ்ச்சிக்கு பங்கேற்று அட்டண்டன்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. ஒரு பக்கம் நீதிமன்ற விசாரணை, மற்றொரு பக்கம் அதிமுக அலுவலகத்தில் இந்த விருப்பமனு கொடுப்பது, அதே போல வேட்புமனு தாக்கலுக்கான நாள் இறுதி நாளாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. நேற்று நாங்கள் எல்லாம் வரவில்லை, இன்று வந்திருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் எப்படி உத்தரவு வரப்போகிறது, எதில் முக்கிய உத்தரவு வருமா என்ற எதிர்பார்ப்புடன் அதிமுகவினர் காத்திருக்கிறார்கள். யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது என்பது நீதிமன்ற விசாரணைக்கு பின்னதாக நீதிபதி தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு தீவிரம் காட்டுகிறது இபிஎஸ் அணி, மற்றொருபுறம் அதனை தடுப்பதற்கு ஓபிஎஸ் அணி தீவிரம் காட்டி வருகிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.